பச்சை பயிறு, கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்க மறந்த பெற்றோர் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் ஜங்க் ஃபுட்ஸ்களை வாங்கி கொடுக்கின்றனர். இதனால் குழந்தைகளின் உடல் பருமன் கூடுவதுடன் பல்வேறு வகையான நோய்களுக்கும் அவர்கள் ஆட்படுவதாக எச்சரிக்கின்றனர் உணவியல் நிபுணர்கள். அது பற்றிய தகவல்களை விளக்குகிறது இன்றைய சிறப்பு செய்தி. கலர் கலராக கடைகளில் தொங்கும் காற்றடைக்கப்பட்ட பைகள். இவை குழந்தைகளின் கவனத்தை ஈர்த்து சப்பு கொட்ட வைக்கும் சிப்ஸ் வகைகள். ஒரு முறை ருசித்தால் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டி குழந்தைகளை அடிமையாக்கி விடுகின்றன சிப்ஸ், பீஸா, பர்கர் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு என அனைத்துமே தூக்கலாக இருக்கும் இந்த ஜங்க் ஃபுட் வகைகள் தான் இன்றைய குழந்தைகளின் ஃபேவரட். எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ், ஃபிங்கர் சிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா வாங்கி தருவாங்க. நான் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போவேன். வழிக்கடைக்கு போனோன்னே தொங்க விட்டுருப்பாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு வாங்கி சாப்பிடணும் போல தோணும். அதை வாங்கி சாப்பிடலான்னு போகும்போது அதில் சில பேருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது பேர் சொல்லி அது. ஆனால் இப்போல்லாம் அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்கள் கார்ட்டூன் ஹீரோவோட பிக்சரையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களுக்கு அதை எங்களுக்கு வாங்கி சாப்பிடணும் போலே தோணும். பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு மாதக்கணக்கில் கடைகளில் காத்திருக்கும் இந்த வகை உணவுகளை பதப்படுத்தவும் அவற்றின் சுவை மாறாமல் இருக்கவும் பல்வேறு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல அவற்றில் சேர்க்கப்படும் சாயங்கள், செயற்கை சுவைகள் என வேறு பல பொருட்களும் மூளை சிதைவை ஏற்படுத்தி குழந்தைகளின் அறிவுத்திறனை பாதிக்க செய்வதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஏற்படும் அபாயத்தை உணராமல் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றுவதாக கூறி அவர்களை சிறு வயதிலேயே நோயாளியாக்கி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர். கடையில் விதவிதமாக தொங்க விட்டுருக்காங்களா, குழந்தைங்களும் அதை தான் பார்க்குது, அதை தான் வேணுங்குது. அது 5 ரூபாய்க்கு என்னங்கிறது தெரியல, அவ்வளோ மினுமினுப்பாக போட்டு அதுக்குள்ளே என்னமோ வைக்கிறான், அதில் 4 இருக்குது, அதுவும் சுவையாக இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்க சாப்பிடுது. அது நல்லது இல்லைங்கிறது தெரியுது எனக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் குழந்தைங்க அழுது கேட்குதுன்னு சொல்லி வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட வேண்டியதாக இருக்குது. பர்கரோ இல்லை இந்த பொட்டேட்டோ சிப்ஸ், ஆனால் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் 100% அது உடம்புக்கு கெடுதல். ஆனால் குழந்தைங்க அந்த ஸ்கூலில் அம்மா அவங்க கொண்டு வராங்க, இவங்க கொண்டு வராங்க, அது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுனால நாங்கள் வேண்டாப்பானா ரொம்ப அடமெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி குழந்தைங்க எல்லாமே பேக்கெட்டில் வர்றது தான் விரும்புகிறாங்க. நம்மளால் அதை செஞ்சு கொடுக்க டைமும் இல்லை. நம்ம கேட்ரிங்கன்றதால நமக்கு இன்றைக்கி அதுதான்றதால நம்மளால் குழந்தைங்கள கவனிக்க முடியறதில்ல. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துட்றோம். ஆனால் அந்த பொருள் கெடுதல்ன்றது நல்லாவே நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளால் முடிகிறதில்ல, வாங்கி கொடுத்துட்றோம். அப்படி இல்லை, கம்பல் பண்ணாலும் ஸ்கூலில் எல்லா குழந்தைங்க அதுதான் எடுத்துகிட்டு வர்றாங்க, தயவுசெய்து வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்றாங்க. இத்தகைய ஜங்க் ஃபுட் உணவுகளை உண்ணும் குழந்தைகள் நாளடைவில் உடல் பருமனுக்கு ஆளாகின்றனர். அதிக உப்பு குழந்தைகளின் இதயத்திற்கு கேடு விளைவிப்பதோடு அறிவுத்திறனையும் சிந்திக்கும் ஆற்றலையும் பாதித்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. சிறுவயதிலேயே சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்கள் அழையா விருந்தாளிகளாக அவர்களை வந்து சேரும் என்பது மருத்துவர்களின் எச்சரிக்கை. இது எண்ணெயில் பொரிக்கப்படுறது, அதனால் அதிக அளவு கொழுப்பு சத்து இருக்குது. இந்த அதிக அளவு எண்ணெயை நம்ம சூடுபடுத்தும் பொழுது சில வேதி நச்சு பொருட்கள் அதில் நமக்கு ஏற்படுகிறது. இதை குழந்தைகள் தொடர்ந்து உட்கொள்வார்களாயின் அவங்களுக்கு காலப்போக்கில் அவங்களுக்கு டயபெட்டிஸ், அங்கக்கூடிய சர்க்கரை வியாதி, ஹார்ட் டிசீஸ், அப்புறம் ஈவன் கேன்சர், ஒரு வயோதிக தோற்றம், இதுக்கெல்லாமே குழந்தைகள் உட்படுத்துறாங்க. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்க இந்த மாதிரியான உணவை தொடர்ந்து 1 வருடம் சாப்பிட்டாலே 10-15 கிலோ வரைக்கும் ஒரு குழந்தை வெயிட் போடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போது நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிட்றப்போ அந்த ஆர்ட்ரீஸ் அப்படிங்கிற ரத்த நாளங்களில் போய் அந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ இந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக 18 to 20 வயசு வரப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் இன்சுலின் இன்ஜெக்ஷனில் தான் இருக்கும். காலம் காலமாக பயன்படுத்தி வந்த கம்பு, சோளம், கேழ்வரகு, வேர்க்கடலை
பருப்பு வகைகள், தானியங்கள் ஆகியவற்றை நாம் மறந்துவிட்டதும் இதற்கு முக்கிய காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர் நிபுணர்கள். இதுபோன்ற ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து நோய்களை வரவழைக்கும் ஜங்க் ஃபுட் உணவுகளை கைவிடுவதே குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பது அவர்களின் அறிவுரை. டெய்லி மெனுவில் சாப்பிட்றதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இயற்கையான பழ வகைகள், காய்கறிங்க, கீரை, தானிய வகைகள், பயிர் வகைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மார்னிங் காலையில் எழுந்திரிச்சுன்னே கூட இன்ஸ்டெட் ஆஃப் வேறு எதுவும் இது இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்ஸ் போகிறக்கு பதில், ஃபார்முலா ஃபீட்ஸ் அந்த மாதிரி போகிறக்கு பதில் சத்து மாவு கஞ்சி, ஏதாவது மில்க்கு, பனங்கள் கண்டு, கருப்பட்டி அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். சாயந்தர நேரத்தில் வெஜிடபிள் சாலட்ஸ், ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லா காய்கறிகள், ஏன்னா வைட்டமின்ஸ் இருக்க மினரல்ஸ் இது இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட்ஸ் கொடுக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கலாம். மூணாவதாக நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர்கள். என்னென்ன பயிர்? தட்டைப்பயிர் இருக்குது, அடுத்து பாசிப்பருப்பு, இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்களை வந்து பண்ணலாம். அது வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். அடுத்த வீட்டு குழந்தைகளையும் பள்ளி தோழர்களையும் காரணம் காட்டி பெற்றோர்கள் தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பது அறியாமை. குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் பெற்றோர் சோம்பேறித்தனமாக இல்லாமல் அவர்களுக்கு அளிக்கப்படும் உணவிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். எனவே குழந்தைகளின் வயிற்றை குப்பை தொட்டியாக்காமல் பாரம்பரியம் மிக்க ஆரோக்கியமான உணவுகளை அவர்களுக்கு அளிப்பதே சிறந்த தலைமுறையை உருவாக்க வழிவகுக்கும். சன் செய்திகளுக்காக குருசாமியுடன் ஆர். ஜெகஜீவன்.